I would like to welcome everyone. அதில் நம்ம எங்களோட அழைப்பை மதித்து வந்திருக்க எங்கள் சிறப்பு விருந்தினர்கள் மற்றும் ப்ரெஸ், அதுக்கப்புறம் நம்மளோட நண்பர்கள் அனைவரும் இந்த இதுக்கு வந்த எல்லாத்துக்கும் ஒரு வெல்கம் எவ்ரி ஒன். அண்ட் ஆல்சோ எனக்கு இந்த மேடையில் இதெல்லாம் பேசலாம் தெரியாது, அதனால் திக்கி பேசுறதெல்லாம் மன்னிச்சுங்க. அதுக்கப்புறம் இந்த படத்தை ரொம்ப கஷ்டப்பட்டு விஜய், கௌரீஷ் ப்ளஸ் எல்லோரும் ரொம்ப இது பண்ணி ஒரு சின்ன க்ரூவை வச்சுக்கிட்டு எவ்வளோ பண்ண முடியுமோ பண்ணி இந்த அளவுக்கு கொண்டு வந்து ஒரு இசை வெளியீட்டு விழா வரைக்கும் கொண்டு வந்திருக்கோம். ஸோ எல்லோரும் சப்போர்ட் பண்ணி இதை ஒரு பெரிய லெவலுக்கு கொண்டு வருவீங்கன்னு நம்புகிறேன். நன்றி. தலைவர் ஜாம்பவான்கள் இன்றைக்கு சிறப்பு விருந்தினராக வந்திருக்க அனைவருக்கும் என்னோட பணிவான வணக்கங்கள். இவங்கெல்லாம் டிவியில் பார்த்துருக்கேன், யூடியூப்பில் பார்த்துருக்கேன், ஸ்க்ரீனில் பார்த்துருக்கேன், நேரில் அதுவும் ஒரே மேடையில். இது ஒரு உன்னதமான தருணம். இது இந்த வாய்ப்புக்கே ரொம்ப மகிழ்ச்சி மற்றும் அனைவருக்கும் இந்த வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்தவங்களுக்கும் நன்றி. இந்த படத்தில் ஒரு பாடலாசிரியனுக்கு பிடித்தமான இடங்கள்னால் முக்கியமாக 2 இடத்த சொல்லலாம். ஒன்று பாடல் பதிவு நடைபெறும் அந்த ஒளிப்பதிவு கூடம், 2வது இது போன்ற இசை விளையாட்டு விழாக்கள் நடக்கக்கூடிய அரங்கம். அந்த வகையில் இது எனக்கு ரொம்ப பிடித்தமான இடம், பிடித்தமான மனிதர்கள், பிடித்தமான நிகழ்வு. அது ரொம்ப சந்தோஷம். இந்த கடுக்கா படத்தை பொறுத்த வரைக்கும் 2 பாடல்கள் 2யும் எழுதுகிற வாய்ப்பு எனக்கே கிடச்சிருக்கு. அது வரைக்கும் ரொம்ப நன்றி. ஏற்கனவே கௌரிஷோடையும் இசையம்பாளர் கெவினோடையும் சகோதரர் முருகராஜ் அவர்களையும் ஏற்கனவே 1-2 ப்ராஜெக்ட் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். அதன் தொடர்ச்சியாக அதை நீட்சியாக இந்த படத்துலேயும் வாய்ப்பு கிடச்சிது. ரொம்ப அது ஒரு சௌகரியமாக இருந்தது. ஏற்கனவே வேலை செஞ்ச யூனிட் அப்படின்றதுனால அவங்களுக்கு கூட சேர்ந்து வேலை செஞ்சதில் ரொம்ப மகிழ்ச்சியாகவும் ரொம்ப திருப்தியாக இருந்தது. எந்த வித அழுத்தமும் இல்லை எனக்கு. பொதுவாக அதை மாற்றி இதை மாற்றி அதை சரி இதை அது மாதிரி எதுவுமே இல்லாமல் கொடுத்துட்டாங்க. இதான் டியூனு, இதான் கதை, இதான் சுச்சுவேஷன், நீங்கள் எழுதுறதான் பாட்டு அப்படின்ட்டாங்க. ஸோ அது ரொம்ப ரொம்ப வசதியாக போச்சு. எழுதி 2 பாடலும் நல்லா வந்துருந்தது. அதுலேயும் ஒரு பாட்டு தேவசார் பாடியிருக்கும் போது ரொம்ப பெருமை எனக்கு. அதனால் டீசர் சாங்கும் கடைசி நிமிஷத்தில் எழுத சொல்லி கேட்டாங்க. அது ஒரு வில்லுப்பாட்டு மாதிரி வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு 20 நிமிஷம் மட்டும் தான் டைம் கிடச்சி அதுவும் எழுதி கொடுத்து அதுவும் கரெக்டாக கிளிக் ஆகிடுச்சு. அந்த விதத்தில் ரொம்ப 3 விஷயம் தான் டைரக்டர் கேட்டார். இந்த மாதிரி தேவதை அந்த பொண்ணு தேவதைக்கு மேலே அப்படின்ற விஷயத்தை எங்கேயாவது சொல்லணும் அப்படின்னு. சரி, தேவதை வந்தாலும் தேவையில்லாடி தேரேறும் சாமி எனக்கு தேனே நீதாண்டி அப்படின்னு போட்டது பொருத்தமாகிடுச்சு, எல்லாருக்கும் பிடிச்சிருச்சு. அப்புறம் இன்னொன்று, இந்த ப்ரப்போஸ் பண்ணும்போது நீங்கள் படம் பார்க்கும்போது தெரியும், கௌரிஷ் கேரக்டர் ஹீரோயின்ட்ட ப்ரப்போஸ் பண்ணும்போது ப்ரப்போஸ் பண்ணிவிட்டு இல்லைன்னு சொல்லாமல் நல்ல முடிவாக சொல்லுங்கள் அப்படின்னு பார்ப்பல. இல்லைன்னு சொல்லணும்னா அது உங்களுக்கு ஒரே ஒரு முடிவு தானே வேணுன்றது தான். அதை சொல்லியிருப்பார். அதை பாட்டில் வைக்கணும்னு ஆசைப்பட்டாங்க, அதையும் சேர்த்தாச்சு. அதெல்லாம் மீட்டருக்குள்ள உட்கார வைக்க கொஞ்சம் சிரமமாக இருந்துச்சு. கடைசியாக ஹீரோவோட எதிர்த்த வீடு தான் ஹீரோயின், அதை கடைசியாக கொண்டு வந்துட்டிங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு. செதுக்குன சிலை ஒன்று எதிர்த்த வீட்டில் இருக்க, வலிக்குமா எனக்கும் தான் வாசக்கதவை திறக்க அப்படின்ற வரி அப்படி தான் உட்காந்துச்சு. அது எல்லாருமே ஓரளவுக்கு பிடிச்சிட்டு தேவசாரை சொல்லி பாராட்டினார். அதை அந்த வரியை கோட் பண்ணி மனப்பாடமாக கோட் பண்ணி பாராட்டினார். தேவசார்ட்ட பாராட்டு வாங்குறதெல்லாம் தேவலோகத்தில் பாராட்டு வாங்குற மாதிரி ஒரு பெரிய விஷயம். அது அமைஞ்ச வரைக்கும் ரொம்ப மகிழ்ச்சி, சந்தோஷம். பாட்டு நல்லா வந்திருக்கு, நீங்கள் பார்த்துருப்பீங்க. படமும் நல்லா தான் வந்திருக்கு. திரும்ப வாய்ப்பு அளித்த அனைவருக்கும் நன்றி. வாய்ப்பு கொடுத்த முதல்ல டைரக்டர் சாருக்கு ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. நான் அவங்ககிட்ட ஒரு வருஷத்துக்கு முன்னாடி, ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி நான் காமெடி ஆக்டராக ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன் சார், எனக்கு என்ன வாய்ப்பு கொடுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தேன். அதை சார் மனசில் வச்சுக்கிட்டு இந்த படம் பண்ணும்போது எனக்கு ஒரு 2 வருஷம் கழித்து எனக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி ஒரு கேரக்டருக்கு பண்ணுறீங்களான்னு கேட்டாங்க. சரின்னு சொன்னேன். அது மாதிரி சார் பயங்கரமாக நடிப்பு எதிர்பார்த்தாரு. நான் போய் ஒரு கடத்தில் அந்த வடிவேல் சாரை நடின்னு சொல்கிற மாதிரி சார் என்னை இன்னும் பத்தலை நடினாரு. நான் ஒரு கடத்தில் நடித்து மயக்கம் போட்டே விழுந்துட்டேன். அந்த மாதிரி சார் நடிப்பேன்ட்ட வாங்கினார். அதை மறக்கவே முடியாது என்னால். ஒரு 4 கட்டுக்கு அப்புறம் ஹீரோ அவர் அவர் முன்னாடி தான் நான் நடிச்சிட்ருக்கேன். அவருக்கே தெரிஞ்சிச்சு, அக்கா உங்களுக்கு மயக்கம் வந்துச்சு தானே. ஆமாம் தம்பி, எனக்கு ரொம்ப மயக்கமாக வந்துடுச்சு, ரொம்ப கோபமாக நடித்து மயக்கம் வந்துடுச்சு, இதுக்கு மேலே நான் நடிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு போய் ஓரமாக படுத்துட்டேன். ரொம்ப நல்ல டீமு, நல்லா வாய்ப்பு கொடுத்தாங்க. அவங்க கூட நடிச்சது ரொம்ப சந்தோஷம். இதுக்கப்புறம் நான் என்ன சொல்கிறதுன்னு எனக்கும் தெரியல. படம் நல்ல காமெடி படம், ரொம்ப சூப்பராக இருக்குது. எல்லோரும் பார்த்துட்டு ஆசீர்வாதம் பண்ணி இந்த படத்தை ஹிட் பண்ணி கொடுங்க. நீங்கள் டைரக்டர் பேசிட்டு அப்புறம் யாரும் பேச முடியாதுல்ல, அதனால் கரெக்டா. அனைவருக்கும் வணக்கம். கடுக்கா திரைப்படம் முதல்ல இந்த படத்தை பற்றி
பற்றி நிச்சயமாக நான் வந்து பாராட்டி ஆகணும்னு சொல்லி நான் வந்திருக்கிறதுக்கு காரணம், படத்தை நான் ஃபுல்லாக பார்த்தேன். மிகப்பெரிய பாராட்டுகள், ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுக்கணும். படம் பார்த்ததுனால நான் சொல்கிறேன். தந்தை பெரியார் அவருடைய கருத்தை ரொம்ப அழகாக, அதே சமயத்தில் உணர்வுபூர்வமாகவும், த்ரூ அவுட்டாக ஸ்க்ரீன் பிளே ஸ்கிரிப்டில் எல்லாத்துலேயும் நகைச்சுவையாகவும் கொண்டு வந்து கடைசி அந்த கிளைமேக்ஸில் ஒரு பெரியாருடைய கருத்தை மிகவும் ஆழமாக வந்து பதிவு செய்திருக்கிற இந்த இயக்குனருக்கும் இந்த படக்குழுக்கும் ஒரு பெரிய பாராட்டுகளை கொடுத்தாகணும். ஒரு பெண்ணியம் சம்மந்தப்பட்ட ஒரு திரைப்படம்ங்கிறது தான் அதில் முக்கியமான ஒரு விஷயம். இங்கே கூட விமன் கமிஷன் சேர்மனாக இருந்த கௌரி அசோகன்லாம் கூட வந்திருக்காங்க. வணக்கம் மேடம். இது வந்து என்னன்னா, இன்றைய காலகட்டத்தில், இன்றைய சூழலில் இந்த வேலைக்கு போகிற பெண்களாகட்டும், படிக்கிற பெண்களாகட்டும், தன்னை எப்படி பாதுகாத்துக்கணும், அதையும் கடந்து, எல்லாத்தையும் கடந்து எப்படி நம்ம வந்து நம்ம சர்வை ஆகணும் அப்படிங்கிறது எல்லாத்தையும் ரொம்ப வித்தியாசமாக, இது வரைக்கும் யாருமே சொல்லாத ஒரு வகையில் இந்த படத்தை வந்து ரொம்ப அழகாக ஒரு ஸ்மால் பட்ஜெட்டில் ரொம்ப நல்லா உருவாக்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் நான் படம் பார்த்ததுக்கப்புறம் அதில் சில விஷயங்கள் சொல்லணும்னு நினச்சிருந்தேன். ஆனால் தனஞ்சய் சார் அதுக்கப்புறம் பார்த்து அதெல்லாம் கரெக்ட் பண்ணிட்டாருன்னு சொன்னாங்க. அதுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் தனஞ்சய் சார். இன்னொரு விஷயம் என்னன்னா, அந்த படத்தில் நடித்த ஹீரோயின் எல்லாமே இந்த படம் வந்து ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் அவங்களுக்குலாம் கண்டிப்பாக ஒரு பெரிய பேர் வரும். ஆனால் என்ன அதில் ஒரு வருத்தமான விஷயம்னு சொன்னால், இந்த படம் ஆரம்பிக்கும் போது விஜய் கௌரிஷ் எல்லாரும் பண்ணும்பொழுது அவங்களுக்கு ஒரு பெரிய வாய்ப்புலாம் இல்லை. இந்த படம் மூலமாக தான் அவங்கள அறிமுகம் ஆகிறாங்க. ஆனால் இவர்கள் இந்த கஷ்டப்பட்டு இந்த படத்தை இவ்வளோ தூரம் ஃபைட் பண்ணி, இவ்வளோ தூரம் ப்ரொமோட் பண்ணி எல்லாம் செஞ்சு, இது இன்றைக்கி இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணி ப்ரொடியூசர், கோ ப்ரொடியூசர்ஸ் எல்லோரும் சேர்ந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு எல்லாம் பண்ணி வந்து இந்த படம் வெளியானதுக்கப்புறம் அந்த ஹீரோயின் எல்லாருக்கும் மிகப்பெரிய பேர் கிடைக்கும். அதுவும் பர்டிகுலராக வந்து அது வந்து ஒரு விமன் ஓரியன்டல் சப்ஜெக்ட் தான் இது. ஆனால் நம்ம தேவா சாருக்கு பெரிய தேங்க்ஸ் சொல்கிறேன். அவர் வந்து இந்த சாங்கை பாடி கொடுத்தாரு. இது எல்லா சப்போர்ட் வந்து ரொம்ப தேங்க்ஸ் சார். சிவகுமார் சார், எல்லாருக்கும் வணக்கம். மேலே இருக்கிற எல்லாருக்கும் வணக்கம். எல்லாத்துக்கும் மேலே எனக்கு வாய்ப்பு கொடுத்த ஆனந்த் சார், ரவிச்சந்திரன் சார், கௌரிஸு, இவங்களுக்கு எல்லாத்துக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதுக்கு மேலே அந்த ஊரில் நிறைய பேர் நமக்கு சப்போர்ட்டாக இருந்தாங்க. அவங்களெல்லாம் நம்ம என்றைக்குமே மறக்க முடியாது. அந்தளவுக்கு அவங்க நிறைய ஹெல்ப் பண்ணாங்க. தோழர் ஜீவானந்தம், கெம்புராஜ், கார்த்தி, இன்னும் நிறைய நண்பர்கள் நமக்கு நிறையா ஹெல்ப் பண்ணாங்க. அதனால தான் இந்த படம் நல்லபடியாக எடுக்க முடிஞ்சதுங்க. படத்தை பாருங்கள், பார்த்துட்டு நீங்கள் தான் சொல்லணும். நம்மளுக்கு இதை விட சிறந்த படம் இந்தியாவிலேயே கிடையாதுன்னு தான் சொல்லுவேன். அதனால் நீங்கள் பார்த்துட்டு தான் சொல்லணும். ரொம்ப நன்றிங்க. பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதனால தான் இந்த படத்தை ஸ்டார்ட் பண்ணோம். கௌரிஷை ஹீரோ ஆக்கணும் அப்படின்னு முடிவெடுத்த உடனே ஒரு கதை தேட ஆரம்பித்தோம். அப்படியான ஒரு கதை தான் இந்த படம். நிறைய கதைகள் கேட்டோம். அப்போ நான் அவங்ககிட்ட சொன்னேன், ஒரு ஹீரோவை நடிக்கும் போது ஏன்னா டபுள் ஹீரோ சப்ஜெக்ட் பண்ணுற அப்படின்லாம் கேட்டேன். அப்போ அவன் தான் சொன்னால், நான் ஃபஸ்ட்டு ஒரு படம் நடிக்கும்போது என்னோடய படத்தில் தான் கோஆர்டினேட்டராக ஒர்க் பண்ணும்போது அவன் வந்து நான் ஜூனியர் ஆர்டிஸ்ட்டாக ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னா, ஜூனியர் ஆர்டிஸ்ட்டாக என்ன ஸ்டார்ட் பண்ணணும், நான் கோஆர்டினேட்டடா, உனக்கு நான் ஒரு கேரக்டர் ஒரு தரேன்டா அப்படி சொன்னேன். இல்லை மச்சான், நான் ஜூனியர் ஆர்டிஸ்ட்டாக ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னா. ஸோ என்னோடய அமலாபால் ப்ரொடக்ஷனில் வந்த கடாவர் படத்தில் அவன் வந்து ஜூனியர் ஆர்டிஸ்ட்டாக ஒரு சீன் பண்ணான். அவன் அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணான். ஸோ அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி இன்றைக்கி இந்த மேடைக்கு வந்திருக்கான். எனக்கு தெரிஞ்சு ஒரு 6 years ஆயிடுச்சு. நாங்கள் அதுக்கு முன்னாடி இருந்த ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி ஹீரோவாக அவனை பார்க்குறது பயங்கர ஆச்சரியமாக இருக்குது, நல்லா இருக்குது. எனவே இந்த படத்துக்காக அவன் உழைச்ச உழைப்பு வந்து கதை தேடுறதுல இடத்துல இருந்து ஸ்டார்ட் ஆச்சு. அப்போ வந்து தான் எங்களோட டேரக்டர் ஒரு கதை சொன்னா. அப்படி அது உண்மையிலே ரொம்ப நல்லா இருந்தது. அது மேலே இருக்கிற நம்பிக்கை வந்து படமே ஒரு வில்லேஜ் படம் பண்ணணுமா, ஒரு த்ரில்லர் படம் போயிடலாமே, சேஃப் அப்படின்லாம் பயங்கர அறிவாலாம் பேசணும். அப்போ அவன் சொன்னது, இல்லை மச்சான், நம்ம வில்லேஜ் படத்தில் ஸ்டார்ட் பண்ணலாம், கதையாகவும் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ண படம் தான் இது. எனக்கு தெரிஞ்சு இந்த படம் ஆரம்பித்ததுலேருந்து இன்னைக்கு வரைக்குமே இந்த படத்தோட கண்டென்ட் தான் எங்கள் எல்லாருக்குள்ளே இருக்கிற சண்டைகள், எங்களுக்கு எல்லாருக்குள்ளே இருக்கிற அறிவுகள், எங்களோட எல்லா தெளிவுகளையுமே தூக்கி சாப்பிட்டுட்டு அது இந்த இடத்துக்கு கூப்பிட்டு வந்திருக்கு. அது ஒவ்வொன்றுக்கும் இந்த படத்தோட டைரக்டரோட கண்டென்ட் அண்ட் எங்களுக்கு 2வது பெரிய பலம் இந்த படத்தோட சாங்ஸ். ஏன்னா எப்படியாவது 2 இட்டுப்பாட்டு வேணும். இது தாண்டி வேறு எதுவுமே எங்கள்கிட்ட இல்லை. ஐடியாவா என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஸோ எங்களுக்கு கொடுத்த அத்தனையுமே நல்லா இருக்கிற மாதிரி சூப்பரான சாங்ஸாக முணுமுணுக்கிற மாதிரி லிரிக்ஸோட எங்களுக்கு ரொம்ப அழகாக அதை அமைச்சு கொடுத்தாங்க லிரிக் ரைட்டர் சார் அண்ட் மியூசிக் டைரக்டர். இந்த படத்தை வந்து ரொம்ப காலம் இதுக்கான ஒரு சின்ன படம், நிறைய நேரங்கள் செலவு பண்ண முடியாது, வேகமாக முடிக்கணும், இந்த மாதிரி நிறைய பிளான் எங்ககிட்ட இருந்தது.
இது எல்லாத்தையும் தாண்டி இது எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்ணி எங்கள் டைரக்டர் ஆகட்டும், அந்த அம்மா, அந்த அக்கா வந்து நானும் அந்த அக்காவும் சுதா அக்காவும் நானும் வந்து ஒரே ஊர். இது ஒரு மாதிரி கனெக்ட். என்னோடய ஃப்ரெண்டு நானும் அவனும் ஒரே நாள் பிறந்தோம், கௌரிஷும் நானும், அது எங்கள் அக்கா. ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபேமிலி படமாக ரொம்ப தூரமாக இருந்து இந்த படத்தை பண்ணோம். எல்லாமே கரெக்டாக எக்ஸிக்யூட் ஆச்சு. ஈவன் இன்னைக்கு ப்ரொமோஷன் வரைக்குமே என்ன சொல்கிறானோ கௌரிஷ் அதை மட்டும் தான் பண்ணுவான். நானும் சொல்லுவேன்டி இவ்வளோ பண்ண வேணாண்டா, இந்த மாதிரி ஆர்டிஸ்ட்லாம் கூப்பிட்டு வருவானா ப்ரமோஷனுக்கு, அவன் என்னவோ பண்ணுவான். அது ஏதோ ஒன்று விதத்தில் அந்த படத்துக்கு நல்லதாக போய் முடியும். இப்போ வரைக்கும் எல்லாமே இந்த படத்துக்கு நல்லதாக அமைஞ்சிருக்கு. படத்தை பார்த்துட்டு தனஞ்சயன் சார் இந்த படத்தை பண்ணுறேன்னு சொன்னோன்னா we are very happy. ஏன்னா இதுக்கப்புறம் இதை தூக்கிட்டு சமைக்க வேணாண்டா, கீழே வச்சிடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு முடிவு எடுத்தோம். ரிலீஸ் டேட்லேருந்து எல்லாமே எங்களுக்கு சப்போர்ட். விநாயகர் சதுர்த்தி எத்தனை படம் வரும், பட் ஒரே ஒரு படம் தான் தனஞ்சயன் சார் மட்டும்தான். இன்றைக்கும் சும்மா எல்லாரும் கேட்பாங்க ஏன்பா அந்த டேட் அப்படிலாம் கேட்டாங்க. நிறைய பேர், நிறைய அறிவாளிங்கெல்லாம் கேட்டாங்க. அப்போ நான் சொன்னேன் ஒரே வார்த்தை, தனஞ்சயன் சார் சொல்லிட்டாங்க படம் நல்லா இருக்குன்ட்டாங்க, இனி ஆடியன்ஸ் பார்த்துப்பாங்க, ஓடிடிலையாவது பார்த்துப்பாங்க. நம்மளோட ஒரே கால்குலேஷன் கௌரிஷ் என் நண்பன் ஹீரோ ஆகணும், அவ்வளோதான். இவ்வளோ நாளும் உழைச்சோம், இயக்குனராக எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசராக நிறைய தளத்தில் உழைச்சோம். எனக்கு ஃபஸ்ட்டாக எனக்கு தனஞ்சயன் சார் பயங்கர கனெக்ட். எப்படின்னா நான் ஒரு சினிமா தயாரிக்கும் கலைன்னு ஒரு புத்தகம் எழுதிருந்தேன். தனஞ்சயன் சார் தான் படிச்சுட்டு சப்போர்ட் பண்ணி நிறைய கரெக்ஷன்ஸ் கொடுத்து இன்னைக்கு வரைக்கும் அந்த புத்தகம் ஒரு நல்ல புத்தகமாக நிறைய பேர் படிக்கிறதுக்கு, ஈவன் கௌரிஷும் கையில் வச்சுட்டு சுற்றிட்டு இருப்பார். ஒவ்வொரு போர்ஷன் படம் நகரும் போது மச்சான் இதை படிச்சுட்டான்னு சொல்லுவோம் அப்படி. ஸோ இந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு வந்தது அவரோட அடிப்படையாக நாங்கள் அவர்கிட்ட இருந்து ஆரம்பிச்சது. இது எதிர்பாராமல் அவரே எங்கள் படத்தை பார்த்துட்டு நான் எடுத்துக்கிறேன்னு சொன்னது பெரிய படம். இந்த படம் உண்மையிலே நல்ல படம். நாங்கள் ஆரம்பித்த இடத்துல என்னத்துக்கு ஆரம்பித்தோமோ அதை வந்து டெலிவரியாக எடிட்டாக ஃபைனல் அவுட் டெலிவரியாக பார்க்கும்போது, ஃபைனல் ஷாட் பார்க்கும்போது நான் இது வரைக்கும் ஒரு 5 தடவைக்கு மேலே அந்த படம் பார்த்துருக்கேன். எவ்ரி டைம் இந்த படம் வந்து பயங்கரமாக மிஸ்பிரைஸ் பண்ணிச்சு. லாஸ்ட் டைம் பார்க்கும்போதெல்லாம் டிஸ்ட்ரிபியூட்டரோட உட்காந்து பார்க்கும்போது நான் பயங்கர ஹாப்பி. நான் பாட்டு குதிச்சு சந்தோஷப்பட்டு ஆரவாரப்பட்டு கைதட் பண்ணிட்டுருக்கேன் 2-3 சீன்லலாம். அப்போ நினச்சிருப்பான் யாரா இவன் அப்படின்றவங்க நினச்சிருந்தாங்க. ஸோ எனிவே இந்த படம் ரொம்ப நல்லா இருந்தது. இன்னொரு விஷயம் என்னென்னா, அண்ணன் சொன்னது தான் நடந்தது. நிறைய நல்லது அவன் தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கான். மரம் நடுறது, நிறைய ஸ்கூல்ஸில் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு போயிட்டு எஜுகேட் பண்ணுறது நிறைய பண்ணிட்டு இருக்கான். ஈவன் இந்த பைக் கொடுத்தது கூட ஆக்சுவலாக அதை அவன் பண்ணிட்டு வந்துட்டான். எங்ககிட்ட எல்லாம் சொல்லவே இல்லை, இந்த மாதிரி ஒன்று பண்ணியிருக்கானே சொல்ல, பைக் கொடுத்துட்டேன் அப்படின்ட்டு வந்துட்டான். அப்புறமா நைட்டு வீட்டில் ஒரு 11:30 பேசிட்டு இருக்கும்போது இது ப்ரொமோஷன்ரா, என்னடா இதை ப்ரொமோட் பண்ணாமல் என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறம் உட்காந்து இதை வந்து கடுக்காட்டியும் பண்ணதா ப்ரொமோட் பண்ணது அப்புறம் செய்தி சேனலுக்குலாம் சொல்லி பண்ணோம். எனிவே இன்னைக்கு தான் உங்களுக்கு அது தெரிய வருது அவன் இதெல்லாம் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் ஏன் அவன் பண்ணணும்லாம் எனக்கு தெரியல. அவன் தொடர்ந்து இதை முதல்ல இருந்து அவன் அப்படி தான் இருக்கான். இன்னும் நிறைய ஓடிட்டு இருக்கான். ஒரு தயாரிப்பாளராக, ஒரு ஆக்டரா. நான் சொல்லுவேன் இவ்வளோ பண்ண வேணாண்டா, கொஞ்சம் குறைவாக பண்ணலாம், இவ்வளோ வேகம் வேணாம், பொறுமையாக. அதெல்லாம் இல்லை. அவன் ஒரு பட்டாசு, அவன் பாட்டுக்கு வெடிச்சிட்டு இருக்கான், அவன் பாட்டுக்கு போயிட்டு இருக்கான். அது இந்த படத்துக்கு எல்லாமே பாசிட்டிவாக அமைஞ்சுது. இன்னைக்கு இத்தனை பேர் வருவாங்கலாம் நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. ஸோ எனிவே எனக்கு பிடிச்ச சார் எல்லாருமே வந்திருக்காங்க. பேரரசு சார், உதயகுமார் சார், சிவி குமார் சார். ஏன்னா சின்ன படங்களை ஆதரிக்கிறதுக்கான ஆட்களே இல்லை. யாரை கூப்பிட்டாலும் அவங்களுக்கு அவங்க படத்துக்கே வர ரெடியாக இல்லாமம்மா நம்ம படத்துக்கு எப்படி வருவாங்க, இதுதான் டாக்காக இருந்தது. ஸோ எல்லாரும் வந்து சப்போர்ட் பண்ணாங்க. எங்களோட பெஸ்கர் ஸ்டுடியோஸ் எங்கள் ப்ரொடியூசர் கபீர் தாஸ் வந்து படம் பார்த்துட்டு அவர் சொன்னா, அப்படி அவர் ஒரு ஓடிடி சேனல் ரன் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணுறாரு. அவர் பார்த்துட்டு சொன்னார் படம் ரொம்ப சூப்பராக இருக்கு ஆம்ஸ், நம்ம மேபி இதை வாங்கி கூட ரிலீஸ் பண்ணலாம், ஆனால் தனஞ்சயன் சார் பண்ணுறேன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. எனிவே பார்க்குற எல்லாருக்குமே இது பிடிச்சிருந்தது வந்து எங்களுக்கு ஒரு பலம். டெக்னீஷியன்ஸாக இவ்வளோ நாள் சினிமாவில் வேலை பார்த்ததில் ஒரு நல்ல படத்தை எடுத்திருக்கோம். நீங்கள் படம் பாருங்கள், உண்மையிலே உங்களை வந்து பயங்கரமாக என்ஜாய் பண்ண வைக்கும். ஆல்மோஸ்ட் கொஞ்சம் ஓவராக தான் இருக்கும். அட்டக்கத்தி, ஐ திங்க் கலவாணி, இந்த டைப்பில் ஒரு வில்லேஜ் ஜாலியான ஒரு கமர்ஷியலான படம், அதே நேரத்தில் ரொம்ப கலகலப்பாக இருக்கும். அந்த மாதிரியான ஒரு படம் தான் இது. பரியரும் பெருமாள்லாம் சொல்லலாம், அது மாதிரி ஒரு கண்டென்ட் இருக்குது. ஆனால் அதெல்லாம் ஓவர் ஹைப் ஆகும். எனிவே அதை கூட இந்த படம் பீட் பண்ணும். ஆல்மோஸ்ட் அந்த மாதிரியான ஒரு படம் தான். இன்னொன்று, இந்த படத்தோட ப்ரொமோஷனுக்கு எங்களால் முடிஞ்ச வேலைகள் எல்லாத்தையுமே நாங்கள் பண்ணுறோம். இது வரைக்கும் மீடியா பீப்புள்ஸ் தான் கௌரிஷை கூட்டிகிட்டு போய் நிறைய மக்கள்கிட்ட சேர்த்துருக்கீங்க. இது ரொம்ப சரியான நேரம். எங்களுக்கு விநாயகர் சதுர்த்திக்கு அந்த படம் வரும்போது எங்களோட ஒவ்வொரு ஆடியன்ஸும் உங்களால் எங்களுக்கு கிடைச்சா ரொம்ப சந்தோஷம். எங்கள் ஹீரோவை நாங்கள் உங்ககிட்ட கொடுத்துட்டோம். இனிமேல் நீங்கள் கொடுக்குற சப்போர்ட் அண்ட் தனஞ்சயன் சார் கொடுக்குற சப்போர்ட்டில் அவன் இனிமேல் ஹீரோ ஆகிடணும். இங்கே மேடையில் உட்காந்துருக்கிற எல்லாருமே என்னோட இன்ஸ்பிரேஷன்ஸ். ஆக்சுவலாக நான் ஒரே மேடையில் என்னோட அதுவும் இந்த கடுக்கா படத்தோட ஃபங்க்ஷனில் இப்படி ஒரே டைமில் பார்ப்பேன் நான் எதிர்பார்க்கவே இல்லை. அதுக்கு கடவுளுக்கும் நன்றி சொல்லிக்கிறேன், என்னோட தாய் தந்தை எல்லாத்துக்கும் நன்றி சொல்லியிருக்கிறேன். ஆர் உதயகுமார் சார், நாங்களாம் சின்ன பையனாக இருக்கும்போது நீங்கள்லாம் ஹிட் ஆனதுக்கு காரணமே நாங்கள் தான் கை தட்டி படம் பார்த்துட்டு இருக்கோம். பேரரசு சார், ஹீரோராவோ இல்லையோ உங்களோட என்ட்ரி எப்படின்னு எல்லாரும் எதிர்பார்க்க ஆரம்பிச்சிட்டோம் நாங்கள் எல்லாருமே, நீங்கள் ஒவ்வொரு டைம் ஃப்ரேமில் வரும்போது. சிவிகுமார் சார்,
சின்ன படங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்குன்னு ஒருத்தர் தமிழ் சினிமாவில் புதுசாக ஒருத்தர் என்ட்ரு ஆகிருக்காருன்னு ஒரு பெரிய பிரம்மாண்ட விழாவே எடுக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு ஆள் சிவகுமார் சார். ஏன்னா எதிர்பார்க்கவே இல்லை. இன்னைக்கு சார்கிட்ட கால் பண்ணி சொன்ன காலில் கண்டிப்பாக சின்ன படம்னா கண்டிப்பாக சப்போர்ட் பண்ண வரேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. சுபாஷ் சார், இந்த படம் பார்க்கும்போதே சாருக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆரம்பத்துலேருந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்கிற சுபாஷ் சார் வந்ததுக்கு ரொம்ப நன்றி சார். சௌந்தரண்ணே வந்ததையுமே பார்த்ததையுமே சொன்னார், இந்த நேட்டிவிட்டி உள்ளே போயிடுச்சு, படத்துக்குள்ளே கிராமத்துக்குள்ளே போன மாதிரி இருந்தது, அவரோட ஐடியாஸ் எல்லாமே சொல்லிட்டு இருந்தார். மெயினாக இப்போ தவைக்கல் இணைஞ்சிருக்காரு, அதுக்கு மெயினாக வாழ்த்துக்கள். தொடர்ந்து சமூக சேவை செஞ்சுட்டு இருக்காரு, சினிமாலையும் 2 பேரையும் ஓட்டிகிட்டு இருக்காரு, அதுக்கு வாழ்த்துக்கள்ண்ணே. எங்கள் படத்தோட டீம், எனக்கு வாய்ப்பளித்த இயக்குனர் முருகராஜ் அண்ணன், ப்ரொடியூசர் ஆனந்த் சார், கண்ணன் மாஸ்டர், எல்லாருமே நிலவை பார்த்து பண்ணேன். இந்த பாட்டு வந்து ஆக்சுவலாக 2 பாட்டுமே தேவாசரோட ஆசீர்வாதத்தில் ஹிட் ஆனது. மக்களுக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன். ப்ரெஸ் அண்ட் மீடியா மெயின், ஏன்னா அவங்க தான் மே மாதக்குள்ளே நாங்கள் இந்த பாட்டு ரிலீஸ் பண்ண முடியும், எவ்வளோ சப்போர்ட் பண்ணி ஷேர் பண்ண முடியுமோ எல்லாம் ஷேர் பண்ணாங்க. மியூசிக் டைரக்டர் கெவின் இந்த படத்துக்கு ஆரம்பத்துலேருந்து எண்டிங் வரைக்கும் இப்போ வரைக்கும் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காரு. ஏன்னா டீசரில் நாங்கள் ஒரு 1 வீக்கில் இப்போ போடணும்னு சொன்னோன்னே உடனே ஒரு பாட்டு ரெடி பண்ணி உடனே டியூன் போட்டு அது எல்லாத்துக்கும் பிடிக்கிற மாதிரி அதை ஹிட் பண்ணிட்டாரு. அப்புறம் இந்த படத்துக்கு ஆர்டிஸ்ட் சுதாக்கா, அப்போ எல்லாருமே இந்த படத்துக்கு எவ்வளோ சப்போர்ட் பண்ண முடியுமா சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஏன்னா இப்போ இது வந்து புதுமுக நாயகனா இப்போ நான் வரணுங்கும்போது இவ்வளோ பேர் சப்போர்ட் பண்ணி எனக்கு பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா இது நான் மெயினாக நன்றி தான் எல்லாத்துக்கும் நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். ஏன்னா இது ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர்லேருந்து SAC சார்லேருந்து பார்த்திபன் சார், விக்ரமராஜா சார், இருக்கிற செலிபிரிட்டிஸ் எல்லாருமே எனக்கு ஷேர் பண்ணிட்டு இருந்தாங்க. ஜேம்ஸ் வசந்தன் சார்லேருந்து இதை நான் எதிர்பார்த்ததே இல்லை. எல்லாமே படம் நல்லா, அந்த ஃபர்ஸ்ட் லுக்கே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது அப்படின்னு சொல்லி சுதீஷ் சார், LK சுதீஷ் சார் உட்பட எல்லாரும் பாராட்டிட்டு இருந்தாங்க. இன்ஃபேக்ட் பாக்கியராஜ் சார்னால வர முடியல, அவர் கண்டிப்பாக என்னோட விஷயத்தை சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தாரு. ஸோ அவருக்கு ரொம்ப நன்றி சார். செல்வமணி சாரும் நேற்று ஃபோன் பண்ணி சொல்லியிருந்தோம், ஒரு சில இஷ்யூஸ்னால இன்னைக்கு வர முடியல, அவர் அவுட் ஆஃப் ஸ்டேஷனு. ஸோ எனக்கு பாராட்டின எல்லாத்துக்குமே என்னோட நன்றியை மட்டும்தான் என்னால் சொல்ல முடியும். ஏன்னா இப்போ இந்த கடுக்கா படம் வந்து நீங்கள் கிராமத்து படம், பட் அதில் என்ன இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் நாங்கள் ட்ரெய்லர்லையும் டீசர்லையும் காட்டாத ஒரு கண்டென்ட் உள்ளே வச்சுருக்கணும். ஆக்சுவலாக அது நீங்கள் எல்லாருமே படம் பார்க்கும்போது தான் உங்களுக்கு அது புரியும். ஏன்னா இங்கே படம் இப்போ நீங்கள் நினைக்கிற மாதிரி பெரிய பிரம்மாண்டம், இந்த ரத்தம் தெறிக்க தெறிக்க அப்படிம்பாங்களா அந்த மாதிரி படமோ, இல்லை பெரிய ஸ்க்ரீனில் ஒரு 2 பீஸில் ஒரு ஹீரோயின் நடக்க ஓட்டுற அந்த மாதிரி ஒரு பிரம்மாண்ட படமெல்லாம் இல்லை. எங்களோட பிரம்மாண்டம் கதையில் இருக்குது. அந்த கதையில தான் நாங்கள் அந்த பிரம்மாண்டத்தை வச்சுருக்கிறோம். அதை நீங்கள் படத்தை பார்க்கும்போது உங்களுக்கே புரிஞ்சிடும். ஆக்சுவலாக அதுக்கு என்னோட இயக்குனருக்கு நான் இன்னொரு டைம் நான் நன்றி சொல்லிக்கிறேன். அப்படிப்பட்ட ஒரு பிரம்மாண்ட கதையுள்ள ஒரு படத்தை, ஏன்னா சொல்லுவாங்க எல்லாருமே ஃபைட்டு வேணுமா ஃபைட் இருக்குது, சாங்கு வேணுமா சாங் இருக்குது, காமெடி வேணுமா காமெடி இருக்குதுன்னு கேட்டுகிட்டே இருப்பாங்களா. முதல்ல படம் பண்ணும்போது கதை வேணுமா, கதை முதல்ல படத்தில் இருக்குதா அப்படிங்கிறத நீங்கள் நோட் பண்ணணும். எல்லாமே கேட்குறீங்க சாங்கு வேணும் காமெடி வேணும்ன்ட்டு, கதை முதல்ல இருக்கான்னு நீங்கள் பார்த்துட்டிங்கனாவே அதுக்கான ஒரு நல்ல திரைக்கதை கண்டிப்பாக அந்த படம் ஹிட் ஆகும். ஏன்னா அது சின்ன படம் பெரிய படம்லாம் நாங்கள் வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ண விரும்பலை. ஏன்னா நாங்கள் ஒரு நல்ல படம் கொடுத்துருக்கோம், ஆடியன்ஸ் என்ஜாய் பண்ணுற மாதிரி ஒரு நல்ல ஃபன்னாக ஒரு ஜனரஞ்சகமான படம். ஸோ அந்த எல்லோரும் நீங்கள் பார்த்து மெயினாக ப்ரெஸ் அண்ட் மீடியா பார்த்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும். ஸோ எனக்கு வாய்ப்பளித்த எல்லாத்துக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன்.